Here is a question from JAM 2024 and question என்ன பார்த்தீங்கன்னா in a sequence of undeformed sedimentary rocks, okay, the younger rock overlies the older rock and this conforms to the principle of, ஓகேவா என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல அப்படின்னா ஒரு undeformed sedimentary sequenceல பொதுவா டாப்ல யங்கர் ராக்கும் பாட்டம்ல ஓல்டர் ராக்கும் இருக்கும் அப்படின்னு எந்த பிரின்சிபல்ல சொல்றாங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேவா. அண்ட் ஒரு 4 பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு. ஸோ வில் ட்ரை டு சால்வ் ஆல் த 4. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம்னா எங்கேயாவது கொஸ்டின் மற்ற 3ல ஏதாவது ஒன்று ஆப்ஷனாக இருக்கிறது சான்ஸ் இருக்கு. ஸோ வில் ட்ரை டு சால்வ் ஆல் த 4. ஃபர்ஸ்ட் யூ வில் ட்ரை டு சால்வ் த 4th ஆப்ஷன், தட் இஸ் த ஒரிஜினல் ஹரிசாண்டலிட்டி. அண்ட் இந்த பிரின்சிபலை ப்ரப்போஸ் பண்ணவர் ஸ்டெனோ அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் பொதுவாக ஃபார்ம் ஆகும்போது ஹரிசாண்டலாவோ அல்லது கிட்டத்தட்ட ஹரிசாண்டலாவோ தான் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்ட்ரக்சர் டெக்டானிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாகிறதுக்கான முக்கிய காரணமாக இருக்கு. ஏன் அப்படின்னா பொதுவாக ஒரு செடிமெண்ட்ரி ராக் பார்க்க டெபாசிட் ஆகும் ஹரிசாண்டலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு செடிமெண்ட்ரி ராக் இன்க்ளைண்டாக இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். தட் இண்டிகேட்ஸ் திஸ் ராக் ஹேஸ் பீன் டிஃபார்ம்ட், கரெக்டா. ஸோ உருவாகும் போது அப்படி இருந்தது, நீங்கள் பார்க்கும்போது அப்படி இல்லைன்னு அர்த்தம், அது மாறி இருக்குன்னு அர்த்தம், கரெக்டா. ஸோ இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜியோட ஒரு ஆரிஜின் பாயிண்ட் நிறைய புக்ஸ்ல போட்டிருக்காங்க. தட் இஸ் ஆக்சுவலி அப்பேரண்ட், ரைட்டா, பார்க்க அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். இதுக்கு அடுத்து என்ன ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா லா ஆஃப் ஃபானல் சக்சஷன். ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி பொதுவாக ஒரு உயிரினம் உருவாகி அழியுதோ அதே மாதிரி அந்த உயிரினத்தோட ஃபாசிலும் ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ல அப்பியர் அண்ட் டிஸ்அப்பியர் ஆகும். எங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ்ல. ஸோ எப்போ அந்த உயிரினம் வாழ்ந்துச்சோ அந்த டயத்தில் மட்டும்தான் அந்த அதுக்கான ஃபாசில்ஸ் அந்த ஏஜில் உள்ள ராக்ஸ்ல டெபாசிட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் உருவாகக்கூடிய ராக்ஸ்ல அந்த ஃபாசில்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறது தான் லா ஆஃப் ஃபானல் சக்சஷன், ரைட்டா. ஸோ இதையுமே அந்த யங்கர் ஓல்டர் பேசல. இந்த லா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கோரிலேஷன், பேலியன்டாலஜி, ஸ்ட்ராட்டிகிராஃபி, சீக்வன்ஸ் கோரிலேட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இதுவும் ரைட் ஆன்சர் கிடையாது. அண்ட் அடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டேரியனிசம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பிரசன்ட் இஸ் த கீ டு த பாஸ்ட். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு பூமியில எந்தெந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கோ இதே ப்ராசஸ் இதுக்கு முன்னாடியும் பூமியில் நடந்திருக்கும் அண்ட் ஃபியூச்சர்லையும் இதே ப்ராசஸ் நடக்கும். மேபி இன்டென்சிட்டியில குறைச்சி கூட இருக்கலாம், பட் இந்த ப்ராசஸ் இதே மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது தான் பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்மிட்டேரியனிசம். ஸோ உலகம் உருவானதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு, அது இந்த உலகம் அழியறதுக்கு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறாங்க. சொன்னவர் வந்து ஜேம்ஸ் கட்டன் அப்படிங்கிறவர், ஓகேவா. ஸோ இதுவும் உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டுக்கு இணையா இல்லை. ஸோ இது இஸ் ஆல்சோ நாட் த ரைட் ஆன்சர். அண்ட் கடைசி ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன், தட் இஸ் லா ஆஃப் சூப்பர் பொசிஷன். இது சொன்னவர் அதே சேம் ஸ்டெனோ தான். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு செடிமெண்ட்ரி சீக்வன்ஸுக்குள்ள பொதுவா கீழே இருக்கிற ராக் ஓல்டாகவும் மேலே இருக்கிற ராக் எங்காவும் இருக்கும், ப்ரொவைடட் அந்த ஏரியாவில் எந்த ஒரு இன்வர்ஷனும் நடக்காமல் இருந்துச்சுன்னா. இன்வர்ஷன்னா ஒரு ஓவர் டர்ன்ஸ் ஃபோல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு ஓவர் டர்ன்டு ஃபோல்டில் ஒரு லிம்பு மொத்தமாக திரும்பி இருக்கும் இல்லையா, அதான் ஓவர் டர்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லலாம்னா இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ மட்டும் மாறலாம். அப்படி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத செடிமெண்ட்ரி சீக்வன்ஸ் எப்போ எடுத்தாலும் அதில் பாட்டம் மோஸ்ட் லேயர் வில் பி ஓல்ட் அண்ட் டாப் மோஸ்ட் லேயர் வில் பி யங். இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். அண்ட் திஸ் இஸ் வாட் given in the question. So option A is the right answer. Is that clear?